என் இனிய விவசாய வரைக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஆர்வப்பட்டேன். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு தகவல் உங்களுக்கு தரலாம்னு இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்ச, அதாவது பொம்பளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகைக்கடை, அபி நகைக்கடை. இது வவனியா டவுனுக்குள்ள மசூதிக்கு முன்னால இருக்குது. நான் முன்னாடி ஒரு தடவை போயிட்டு தான் அந்த கடையை பற்றி உங்களுக்கு நான் சின்ன விவரம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அவங்களுடைய கடையில எப்படியெல்லாம் நீங்க நகை வேண்டலாம்ன்றதை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தகவலா தரப்போறேன். பாருங்க, கண்டிப்பா நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல லாபமா இருக்கும். நீங்க விரும்பினா பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை உங்களோட விருப்பத்தின்படி செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான தாலிக்கொடி, மோதிரம், அட்டியல், பதக்கஞ்சங்களி, உங்களுக்கு விரும்பின மாதிரி டிசைன்ல மோதிரங்கள், பெண்டன்கள், இந்த மாதிரி நகைகள் எல்லாம் நீங்க அங்கே எடுக்கலாம். இந்த கடை ஒரு சின்ன கடை தான் இருந்தாலும், நகைகள் இருந்தாலும் எல்லாமே சூப்பரான ஒரு நகைகள் தான் சொல்லணும். பழைய நகைகளை புதிய நகைகளாக நீங்க மாற்றி செய்து கொள்ளலாம். குறுகிய காலத்துல ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு விருப்பம் மாதிரி அந்த டிசைன்களை செய்து தருவினா. திருமணத்துக்கு தேவையான தாலிக்கொடி, பதக்கஞ்சங்களி, அட்டியல், மோதிரங்கள், இந்த மாதிரி செயின் எல்லாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின டிசைன்ல நீங்க கேட்குற மாதிரி அவை செய்து கொடுப்பினா. குறுகிய நாட்கள்ல, அதாவது ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு விருப்பம் மாதிரி செய்து கொடுப்பினா. தாலிக்கொடி, பதக்கஞ்சங்களி, அட்டியல், மோதிரங்கள், பெண்டன்கள், இப்படியான நகைகள் எல்லாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க அபி நகை கடையில எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பாவிச்ச பழைய நகைகளை இப்பத்திய பெறுமதிக்கு சந்தை மதிப்பின்படி உங்களுக்கு நீங்க வித்து கொள்ளலாம். அவையிட்ட அந்த பெறுமதிக்கு நீங்க புதிய நகைகளை வேணுமென்றா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம். மற்றும் நீங்கள் வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீள பெற முடியாமல் இருந்தால் அதற்குரிய பணத்தை செலுத்தி அவர்களே அதை மீட்டு கொடுப்பார்கள். அதுக்கு உரிய அந்த நகைகளுக்குரிய சந்தை மதிப்பு என்னவோ அதுக்கான பணத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றீங்கள் என்று சொன்னால் மிகுதி அந்த நகைக்குரிய விலையை நீங்கள் பணமாயோ அல்லது நகையாயோ மாற்றி செய்து கொள்ளலாம். வெளிநாட்டு உறவுகளே இது முக்கியமான ஒரு தகவலாக இருக்க போகுது. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னு சொன்னால் காசு மாற்றுறதா இருக்கட்டும், நகை வேண்டதா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு தரமான கடை என்று நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி அந்த கடைக்கு போயிருக்கிறேன்னு தெரியும். உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கிறீங்க. பணமாற்றம் மற்ற கடைகளை விட இங்கே அந்த உங்களுக்கு பவுன்ஸ் ஆயோ, டொலர்ஸ் ஆயோ, யூரோவா எந்தவா இருந்தாலும் நீங்கள் மாற்றுறதுக்கு உரிய கடை என்று சொல்லுவேன். அந்த பெறுமதி மற்ற இடங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு அதனால தான் நான் இந்த கடைக்கு போய் எனக்கு அவைகளை தெரியும். ஒரு நாணயமாக அதை நடந்து கொள்ளுவினா, உங்களை நல்லபடியாக வரவேற்பினா. சின்ன கடை தான் இருந்தாலும் நிறைய விதமான நகைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாட்டுக்கு போகிற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைக்கு போகணும். போயிட்டு உங்களுக்கு விருப்பினபடி நீங்களே நகைகளை செய்து பெற்றுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சியாக உங்களோட நாடுகளுக்கு நீங்கள் திரும்பி போகலாம். நன்றி, வணக்கம்.